வந்து இருந்தது குப்லான் கற்கரை கற்பக விநாயகர். அதே குப்லான் அதாவது கற்பக விநாயகர் தான் இங்கேயும் இருக்கிறார். நீங்கள் எத்தனை வயதில் இங்கே வந்திருப்பீங்க? நான் வரைக்கில் வந்து 19 வயசு. அப்போ நீங்கள் எல்லாம் சாஸ்திரம் அவங்க அதை படிச்சுட்டு தான் வந்தது. வளமையாக அந்த ரைஸில் மீல போட்டிருக்குறாங்க, அது உள்ள செஞ்சிருப்பாங்க. சர்வ் பண்ணும்போது வடிவுக்கு தூள் போட்டு அதான் அந்த கொஞ்சம் சூட்டோட வாசமாக. பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஒவ்வொரு மக்கள்களும் மிகவும் ஒற்றுமையாக இந்த டென்மார்க் நெஸ்வேல் பகுதியிலே பார்த்தது என்னவென்றால், எல்லோருமே ஒற்றுமையாகவும் மற்றது நல்ல அன்பாகவும் நாங்கள் வருகின்ற பொழுது எங்களுக்கு என்ன இன்றைக்கு சப்பர திருவிழா, அதுக்கு தான் இது சமையல் நடக்குது. பூசை நடக்க போகுது, பகல் பூசை, அதுதான் வந்திருக்கிறோம். இரவுக்கு சப்பரம் தேங்காய் திருவிழா தான் கஷ்டமான வேலையை சித்தப்பா கொடுத்துருக்கணும். என்ன எல்லாரும் செய்யறதா? டீ எல்லாம் வீட்டுல அந்த மாதிரி கோயில்ல தண்ணி. பள்ளி எழுந்தருளாயே மெய்தானரும் விரித்துன்விரியார்களத்தின் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விரும்பி உள்ளம் பொய்தான் தவிந்துன்னை போற்றி ஜய ஜய போற்றி என்னும் கைதான் இளவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே நினைத்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலானந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே என் சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் என்றெழுந்தருள் செய்வதினியே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாற்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் வந்தருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் ஆலிக்க மந்தனர் வாழ்கின்றதில்லை சிற்றம் பலமேடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே வல்லாண்டு கூறுமே அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புனமதனு தெய்வமா
நிலவுலாகிய நீர்வழிவனிய பஞ்சாமிரத்தை பேப்பரில் அங்கே கையெல்லாம் கொடுக்க நாங்கள் அப்படியே கொடுக்குறாங்க கை ஓட்டோன்னு கழுவு ஒன்றுமே இது நல்ல விஷயம் டென்மார்க்கில் இவர் தான் ஐயா தான் முதல் குருக்களாக இருக்கிறீங்க எப்படி உருவாகுது அந்த எப்படி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் செய்தீங்க அதாவது நெஸ்வில் பதியில் வந்து 86ஆம் ஆண்டிலிருந்து டென்மார்க்கில் வந்து நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த டைமில் வந்து 98ஆம் ஆண்டு அதில் இருக்கிற படம் அந்த பிள்ளையார் வச்சு தான் நாங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கு பிறகு 2003ஆம் ஆண்டு அந்த சின்ன பிள்ளையார் வச்சு இப்போ நாங்கள் உற்சவமூர்த்தியாக இருக்கிற பிள்ளையார் வந்து நாங்கள் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணினாங்க. அதுக்கு பிறகு வந்து 2012ஆம் ஆண்டு இந்த இடத்தை வேண்டிட்டு கோயில், இந்த இடம் வந்து நாங்கள் கொமூன் இதுக்குள்ளால் வந்து ஒரு பழைய ஒரு ஸ்கூல் ஒன்று எங்களுக்கு கிடைச்சிது. அதை இங்கே இருக்கிற 5-6 பேர் வந்து சேர்ந்து அதை வேண்டிட்டு கும்பாபிஷேகம் பண்ணி, நாங்கள் ஒரு கோயில் ஒன்று உருவாக்க வேணுமென்று எங்களுக்கு ஆசை. அந்த ஆசையின்படி வந்து நாங்கள் எல்லாருமே பங்களிப்பு செய்து வேண்டினோம். ஒற்றுமையாக வந்து வேண்டிட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக வந்து கோயில் கட்ட வேணுமென்று சொல்லி, அதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து எங்களுக்கு உதவியல் தேவை. ஆனால் அந்த உதவியலையே வந்து நாங்கள் வெளியிலேருந்து எடுக்காமல் உள்ளூர்லேருந்தே வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த கோயில். அதாவது நாங்களே எங்களோட சரீரத்தாலேயே செய்யப்பட்ட கோயில். அதே மாதிரி வந்து எங்களுடைய தேரும் வந்து நாங்கள் தான் செய்தோம். இங்கே அதாவது வெளியில இருந்த ஆசாரி இல்லாமல் நாங்களே தான் செய்யப்பட்ட தேர் இது. அதாவது பிளானிங் வந்து போட்டுட்டு எப்படி செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணி போட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்தி செய்தது தான் இந்த எங்களோட தேர். அந்த தேரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து ஒரிஜினல் ஸ்னோன்லேருந்து வர இந்த ஆசாரியலால் செய்யப்பட்ட தேர் வந்து கட்டப்பட்ட காலத்திலேருந்து ஆசாரி என்று சொல்லி ஒருத்தரும் இல்லை, உள்ளூர், அதாவது நாட்டுக்குள்ளே இருக்கிற, அதாவது நெஸ்விட் கிராமம் இதுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் தான் நாங்கள் சேர்ந்து செய்தோம். நாங்கள் எல்லா விஷயம் இந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் எப்படி இப்போ இது பள்ளிக்கூடம்ன்றபடியே இந்த நிலப்பரப்பெல்லாம் இருக்கா, அப்புறம் பின்னுக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கா, வேறு ஐடியாக்கள்? இப்போ இது வந்து ஒரு எங்கள்கிட்ட ஒரு சமூகத்தின் ஒரு பொது சொத்தாக இருக்க போகுது இந்த வருங்காலங்கள். அப்போ இங்கே அந்த இப்போ நீங்கள் இருக்க இது நடக்குது. இப்போ இன்னொரு பின்னுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்கு அதாவது வந்து இது நல்ல விஷயமாக வந்து நடக்கணும்னு சொல்லி சொன்னால் வந்து எங்களுக்கு பிறகு இருக்கிற அதாவது மற்ற இளம் ஆக்கள் தான் வந்து அதை இதன் மொழி அது வந்து நாங்கள் முடிவு எடுக்கலாம். ஆனால் வந்து முடிவு எடுக்கிறது வந்து எங்களுக்கு கஷ்டம். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் வந்து யங் ஆக்கள் இவ்வளோ ஆர்வமாக இருக்கணும்ன்றது தெரியாது எங்களுக்கு. அதனால் வந்து என்னென்னா நான் இதை இப்போ பார்த்தபோது இது பெரிய நிலப்பரப்பை கொண்ட இடம். இது இப்போ இந்த காலகட்டத்தில் இது வேண்டவே இனி வார சந்ததிக்கு முடியாது. நீங்கள் வேண்டி அதை ஒரு முன்னுதாரணமாக அதை செய்திருக்கிறீங்க. அதை வச்சு அதை இன்னும் நிறைய பிளான் அவை இந்த இதுக்கு எடுக்கத்தான் வேணும் அவை. ஆனால் எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கணும்னு தெரியாது எங்களுக்கு. அது என்னுடைய விருப்பம் எனக்கு என்னென்று சொல்லி சொன்னால் வந்து இந்த பில்டிங்கை விட்டு அங்கே பக்கத்தில் வந்து இருக்கிற பில்டிங்கில் வந்து பெரிய ஒரு ஹோல் ஒன்று அமைச்சு அதுக்குள்ளேயே எல்லா சாமிகள் எல்லாம் கொண்டு இதண்டி ஒரு பெரிய ஒரு கோயிலை உருவாக்கலாம். வந்து பிள்ளையார் தான் வழிவிடணும், நாங்கள் எதுவும் செய்ய இயலாது. ஒரு நல்ல விஷயம். இப்போ நாங்கள் எங்கள் ஜெகமல்லே ஒரு காமாட்சி அம்மன் இப்போ வந்து கேணி குளங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கல்யாண மண்டபம் எல்லாம் வச்சிருக்கணும்.
இதே அளவு பரப்பு இருக்கும் அந்த இடம். இதை விட பெரிய பரப்பு தான் இந்த நான் நினைக்கிறேன். இது அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் வரும். இது வந்து கிட்டத்தட்ட 29,000 குவாட் மீட்டர். அதைத்தான் நான் கேட்க வந்தேன். அந்த இடத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. இது கோயிலை விட பெரிய நிலப்பரப்பு. அப்ப அதோட ஐடியாக்கள் கூட வைக்கலாம். ஐடியாக்கள் கூட, ஆனா ஒரு 25-30 ஃபேமிலி தான் இந்த கோயிலோட இதண்டினா. டென்மார்க்லயே வந்து ஒரு 10-12,000 பேர் தான் இருக்கணும் தமிழாக்கள்னு சொல்றது. அப்போ இந்து மதம் எடுத்துக்கொள்ளைக்கா அது இன்னும் குறைவாக இருக்கும். ஆனால் இவ்வளோ பேர் இருந்து இப்படி ஒரு இதை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம்னு சொன்னால் அது வந்து பிள்ளையார் விட்ட எங்களுக்கு அருள் தான். உங்களோட குலதெய்வம் பிள்ளையாரா இருந்ததா இல்லாட்டி நீங்கள் பிள்ளையார் வந்து நான் வந்து இருந்தது குப்லான் கற்கரை கற்பக விநாயகர். அதே குப்லான் அதாவது கற்பக விநாயகர் தான் இங்கேயும் இருக்கிறார். நீங்கள் எத்தனை வயதில் இங்கே வந்திருப்பீங்க? நான் பரேக்கில் வந்து 19 வயசு. அப்போ நீங்கள் எல்லாம் சாஸ்திரம் அவங்க அதை படிச்சுட்டு தான் வந்தது. பிறகு படிச்சுட்டு வந்து இங்கே எல்லாம் மறந்து போய் விட்டுட்டோம். பிறகு ஒரு 98ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் மெல்ல திருப்பி ஸ்டார்ட் பண்ணது. அப்போ நீங்கள் ஒரு தமிழ் குடும்பங்கள் நீங்கள் ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது இந்த கோயில். இதை கேட்கவே சந்தோஷமா இருக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து நெஸ்வித் இருக்கிற ஆக்கள் முழு பேரும் வந்து ஒரு குடும்பம் இருக்கு. அப்போ அதனால வந்து நாங்கள் வந்து வேறு ஏண்டு இல்லை, நெஸ்வித் குடும்பத்துக்குள்ள உருவாக்கப்பட்டதான் இந்த கோயில். கோயில் வந்து உருவாக்குறதுக்கு வந்து அந்த ஆகமங்கள் இது எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இதில் ஒவ்வொரு தூண்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த இதன்படி தான் செய்யப்பட்டிருக்கு. நன்றி ஐயா. பள்ளிக்கூடத்துக்குள்ள அந்த இதுக்குள்ள தான் கோயில் அமைச்சிருக்கணும். அப்படியே மேலே இதுக்குள்ளே போனால் தான் சமையல் ரூம், அம்மனும் இருக்குது, ஐயப்பனும் இருக்கிறார். இதுக்குள்ளே அப்படியே போவேன். அப்படியே பாத்ரூமு எல்லாம் இருக்குது. ஸ்டோர் ரூமுக்கு இங்கே கிச்சன் நான் காட்டிட்டேன். மேலேயும் டாய்லெட்டுகள் இதுகள் எல்லாம் இருக்குது. நிறைய ரூம் இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த ரூமுகளுக்குள்ள இதுகள் இந்த கோயில்கள் இதுக்குள்ள தான் தங்குறது வசதிகள் செய்திருக்கணும். இதுக்கு டாய்லெட் இருக்குது. இதுக்குள்ளே தான் நான் தங்கினோம். ரூம் மண்டபடியாக பிரச்சனை இல்லை, ஆனால் நிறைய ரூம் இருக்குது. இப்போ பள்ளிக்கூடம் எல்லாம் தெரிந்தானே இவ்வளோ ரூம்கள் இருக்குது, பூட்டி கிடக்கு. என்ன நிறைய இட வசதி இருக்குது. கோயில் இதுக்குள்ள வந்து இப்போ பிள்ளைகள் வந்து இதில் நேற்று மேக்கப் அதில் செய்தவை, முகத்துக்கு கீறினவை, பாக்கள் உடுப்பு மாற்றுறதுண்டா, உழைப்பாடுறண்டா, வயது போனே வந்தால் கண்ணீரம் இருக்க மாட்டோம். அதில் வந்து கொஞ்சம் உழைப்பாறலாம். நிறைய வசதிகள் செய்து கொடுத்துருக்கணும். சமைச்சு சாப்பிட்றீங்க? இதுதான் ஐயாட கிச்சன். ஐயாட சமைச்சோட இங்கெல்லாம் ரூம் இருக்கா? ஓகே. அதை கோயில் சாமான்களையும் வச்சிருக்கிறீங்க. இதுக்குள்ள அந்த சைடில் படுக்கலாம். அங்காலையா? இது 3 ரூம் இருக்குண்ணே. இங்காலே ஓகே. அதான் ஸ்கூல் அண்டபடியாக தான் ரூமாக இருக்குது எங்கே போனாலும். இதுக்குள்ள தான் ஐயா தாங்குறேன். இந்த பள்ளிக்கூடம் அண்டபடியாக நிறைய இட வசதி இருக்குது. பாருங்கள், இங்கேயும் சமையல் ஐயாவுக்கு தனியாக சமையல் சாப்பாடு. 10 நாளும் ஐயா இங்கே நின்று தங்கி இந்த இரவு பகல் பூசி என்றபடியா என்ன? இரவு பகல் பூசி என்றபடியா ஐயா போய் வர்றது கஷ்டம் தானே? காப்பு கட்டினா போகக்கூடாது. அப்படியும் இருக்கா? அதுவும் ஒன்று இருக்கு ஐயா. அந்த காப்பு கட்டினா ஐயா அந்த சேவு தாவடியும் எடுக்கக்கூடாதுன்னு அதுகளையும் நான் கவனிச்சிருக்கிறேன் ஐயா. நிறைய விஷயம் இருக்குது. ஒரு திருவிழா நடந்தால் ஊரை விட்டே வெளியே போகக்கூடாதுன்னு ஊரில் சொல்கிறது தான். அப்படி இந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய வசதி இருக்கிறபடியா ஐயா அதுலேயே தங்குறேன். மேலார இங்கெல்லாம் மேலார நிறைய தங்கினோம். நாதஸ்வரம் இங்கே எல்லா இடம் ரூமாக தான் இருக்குது. இப்போ வயது போன வந்தாலும் நான் நித்திர கொண்டொழும்பி கோயிலுக்கு காலையில் பூஜைக்கு வந்து அப்படித்தான் நீங்கள் செய்கிறவையா. காலை பூசை வந்தால் இரவு மட்டும் நிற்கணும் தானே. இப்போ ஒருக்கா திருப்பி இருக்கோம் உங்களுக்கு கோயிலையும் காட்டுறேன். அதுதான் கோயில். இது வந்து பள்ளிக்கூடத்துன்ற ஒரு இந்த விளையாட்டு மைதானமாக இருந்திருக்கு. அப்படித்தான் இப்படி இந்த பெருசாக்குள்ள இதுக்குள்ளே தான் கோயில்கள் இருக்குது.
பள்ளிக்கூடத்தை வழியாக முழுமையாக காட்டியாச்சு ஐயா உங்களோட பள்ளிக்கூடம். இது எத்தனாம் ஆண்டு கட்டிடமாக இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு கூட இருக்குமா? 100 வருஷத்துக்குள்ளே இது பள்ளிக்கூடம் இயங்காமல் போனது. என்ன டென்மார்க்கில் வந்து சனத்தொகை குறைஞ்சபடியாக டென்மார்க் சனத்தொகை குறைஞ்சபடியாக இல்லாமல் போயிருக்கா. எந்த பெரிய இடத்த அப்படியே கொடுத்துருக்காங்க. அதான் கேட்டேன். இந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது தானே? வித்து தான். ஓகே ஓகே. ஆனால் நல்ல உண்மையாக அந்த ஒரு பிளான் வச்சு செய்தால் சூப்பர். கண்ணக்க ரூம் என்ன கதவை திறக்கிற நேரம் வந்து சூரியன் வந்து பிள்ளையாரில் அப்படியே படம் அப்படியே படமா வந்து தேருக்கு இவன் இந்த என்ன பிள்ளையார் இது? பஞ்சமுகம் பிள்ளை தான் தேரில் வருவார். ஓகே. 2 கிரவுண்ட்ஸோ? ஒன்று இருக்குது இல்லை. ஓ இதுக்கு பின்னாலே இன்னும் 2 கிரவுண்ட்ஸ். 2 ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ் அளவு இருக்கு. அப்போ பெரிய மண்டமே அடிச்சிடலாம். உங்களுக்கு உண்மையில பெரிய ஒரு இது நல்ல ஒரு காணும். உண்மையில நல்ல அமைதி இருக்குது கோயிலில். சில கோயிலில் போனால் சில இது இருக்குது தானே ஒரு சக்தி அது இருக்குது இங்கே. அந்த மாதிரி அவரில் இருக்குங்க சொல்லி சொன்னால் வந்து பெயர் அதாவது இங்கே இருக்கிறார்கள் மட்டும் இல்லை, இந்தியராக்கள் புதுசாக ஆக்கள் வரினும் இப்போ நிறைய பேர் வரினும் அவையெல்லாம் வந்தால் இந்த கோயிலுக்குள்ள வந்தால் தங்களுக்கு ஒரு இது அமைதி இருக்கு. அந்த ஒரு இதொன்று இருக்குண்டு பைபிள் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அது பிள்ளையார் தான் கொடுக்குறது, நாங்கள் இல்லை. மோதம் 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 என்ன பேர்? மோதம். என் பேர் கிஷோர். இந்தியாவில் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. எப்படி சமையல் தெரியும்? நான் ப்ரொஃபஷனலாக படிச்சிருக்கேன். ஆக்சுவலி செஃப், நான் எக்ஸிக்யூட்டிவ் செஃப். ஓகே. குரோஷியாவில் சின்சி ஹோட்டலில் எக்ஸிக்யூட்டிவ் செஃப் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களோட சமையல் இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ட்ரை பண்ணேன். நீங்கள் டென்மார்க் எவ்வளோ வருஷம் வந்துருக்கீங்க? நான் யூரோப்பில் ஒரு 4 to 5 இயர்ஸாக இருக்கிறேன். டென்மார்க் வந்து கரெக்டாக 6 months ஆகுது. இன்றைக்கு தம்பி தான் சமைக்க போகிறார். என்ன பேர் சொன்னீங்க? மறந்து போகிறேன். கிஷோர் குமார். கிஷோ என்ன சோட்டா? கிஷோர் குமார் கிஷோர்னு சொல்லுவோம். இன்றைக்கி அது சமையல் தான். இன்றைக்கு நாங்கள் கோயிலில் மோதம் பிடிக்கிறீங்க. என்ன உங்களுக்கு என்ன பேர்? செல்வராஜா. என்ன கொழுக்கட்டை பிடிக்குது? கொழுக்கட்டை மோதம் இல்லை மோதம் மோதம். ஓ எனக்கு உங்களோட பேர் தெரியாதானே அதான் கேட்க வந்தேன். என்ன பேர் உங்களோட? ரவீந்திரன் பேர். ரவீந்திரன். நீங்கள் நைனாதி. ஓ ஒருக்கா உங்களோட காய்ச்சின்னா மறந்துட்டு. நைனாதி எல்லாம் பக்கத்துலானே? எல்லாரும் பக்கத்துல சிட்டி தானே? என்ன எல்லாம் ஒரு ஃபேமிலியா ஒரு குடும்பமா ஆயிட்டீங்க. இவ்வளவு பேர் வந்து நின்று எல்லாம் வேலை செய்யறத பார்க்க எனக்கே சந்தோஷமா இருக்கு. ஜெர்மனை விட்டு டென்மார்க்கு மாறுவோமான்னு யோசிக்க. அதுதான் இனி 2 எடுத்துட்டு வந்து நான் டென்மார்க்ல வந்து இருக்க போறேன். பார்க்க ஆசையா இருக்கு. இவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து வரலாம. என்ன இஞ்சியா இது? இஞ்சி கொத்தமல்லி. அண்ணாக்கு என்ன பேர் உங்களுக்கு? மகாலிங்கம். மகாலிங்கம். ஸ்லோ குக்கிங். இப்போ எந்த வேலையை வாடுத்துட்டா இப்படியே போட்டு முடிங்க பாப்பா. இது என்ன சாதம்? லெமன் சாதம். முதல் லெமன் எல்லாம் விட்டுட்டீங்கன்னு இருக்கு ஃப்ரெஷ்ஷா. சூப்பராக இருக்குது. நல்ல வாசம் இருக்குது. லெமன் சாதம் ரெடி. ஷெஃப் போட்டு விட்டா பிரட்டுறதா? ஓ பிரட்டிட்டு திருப்பி கொஞ்சம் போட்டு விடுவேன். அதான் மேலால வெந்திருக்காது. ஸோ போட்டோன்னு லைட்டாக ஒரு வாசனை வெளியே வந்துடும். அதோட முடிஞ்சிச்சு. வளமையா அந்த ரைஸ்ல மேல போட்டுருக்காங்க. அது உள்ள செஞ்சிருப்பாங்க. சர்வ் பண்ணும்போது சும்மா வடிவுக்கு தூள் போட்டு
அதான் அந்த கொஞ்சம் சூட்டோட வாசமாக கரையில் இதுகள் தான் சம்பளம் சாப்பிடலாம். என்ன ஒரு ஆள் சும்மா இருக்கு அவருக்கு வேலை கொடுங்களேன் தேங்காய் ஓ அது பெரிய வேலை என்ன நீங்கள் தேங்காய் தருவீங்க என்ன மோதகம் ரெடி மோதகம் அதோ நல்ல சக்கரை கூடினாலும் படிக்கும் அதான் இது வந்து தேங்காய் சாதத்துக்கு சின்ன சீரகம் கடுகு இதுக்கு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு கஜு வேர்க்கடலை மற்றது கொஞ்சம் தேங்காய் பூ அப்புறம் போடுறேன் நீங்கள் இதெல்லாம் பொரிஞ்சிடலாம் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூவையும் போட்டு இதுக்கு வறுக்கணும் ஒரு வாசம் தேங்காய் நல்ல வாசம் வேணும் தேங்காய் சாதத்துக்கு சைவம் தான் சமைப்பீங்க மச்சமும் சமைப்பீங்க ஓகே அதான் இல்லை சில பேர் சைவத்துக்கு கண்டு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பேன் பழகணுமா அதுதான் எனக்கு சமையல் நல்ல விருப்பமாக தான் தேங்காய் பூ போட்டு அதுக்குள்ள வதக்குறீங்க வாசனைக்கு தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக போடணும் சாதத்துக்கு தேங்காய் தேவைன்னா தேங்காய் இருக்கணும் பாருங்க உங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட போகுது பாருங்க பாரம் பாரு தூவி தூவி போடுங்க அந்த என்ன சொல்றோம் மலைச்சாரல் மாதிரி என்ன மலைச்சாரல் மாதிரி தேங்காய் பூ அதுதான் என்ன மலை தூரலா என்ன மலை தூரல் மாதிரி தேங்காய் சாதம் கொத்தமல்லியா கொத்தமல்லி கொத்தமல்லி இலை தேங்காய் சாதம் நல்ல வாசம் வருது எங்கள் சமையல் முடிஞ்சு கோவிலில் சூப்பர் இந்த கொத்தமல்லி வாசம் டக்குன்னு வருது கொத்தமல்லி கணேஷ் அதான் உங்களே மடுப்பமண்டு நீங்களே நெஸ்வீட்டா அவர் நல்ல வேலை எல்லாம் செய்கிறார் உதவியல் எல்லாம் எனக்கு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க நல்லாக்கா சூப்பர் ஐயா வந்து நிற்கிறார் இனி கொஞ்சம் தண்ணியா ஆயிட்டு தானே கஷ்டமா இருக்குது போட அது நான் போட அது மாலை போக ஈஸி இல்லை வடை மாலை கிழங்கு பொரியல் பொங்கல் பொங்குது அங்கால சம்பல் முடிஞ்சன முடியுது சம்பல் என்னதுக்கு தேங்காய் சாதம் புளிச்சாதத்துக்குமா உரைப்பா இருக்கு சம்பளம் பொரியலும் கிழங்கு பொரியலும் ரெடி இதில் வடை முடிஞ்சேண்ணே அப்பாடா பெரிய வேலை முடியுது சமையல் முடிஞ்சோன்னே எல்லாம் கிளீனிங் இல்லை எல்லாரும் முடிஞ்சு நீங்களும் கடைசியாக வந்து சாதத்துக்கு இப்போ கிச்சன் டிப்டாப்பாக வந்துட்டு எல்லாமே முடிஞ்சது இனி எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வாங்கோ ஒளிக்கிடுவோம் வணக்கம் ஐயா இது டென்மார்க்கில் இவர் தான் ஐயா தான் முதல் குருக்களாக இருக்கிறீங்க இவர் வந்து இப்போ மருமகன் வந்து லண்டன்ல இருந்து இங்கே அந்த சிறப்பு இந்த கோயில் திருவிழாக்காவண்டி வந்திருக்கு அண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் வல்ல நெஸ்ட்வில் பதியிலே வீற்றிருந்து இங்கே வருகின்ற அடியவர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற
எம்பெருமான் கற்பக விநாயக பெருமானுக்கு விசுவாவசு வருடத்திற்கான மகோத்சவமானது கடந்த 8 தினங்களுக்கு முன்னதாக ஆரம்பித்து கொடியேற்ற நிகழ்வுடன் ஆரம்பித்து இன்றைய தினம் 8ஆம் நாள் விநாயக பெருமானுக்கு சப்பர திருவிழா இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. சப்பர திருவிழா என்கின்ற சகோபர திருவிழா இப்பொழுது இன்றைய தினம் மாலையிலே இடம்பெற இருக்கின்றது. டென்மார்க் நெஸ்வில் பதியிலே இருக்கின்ற மக்கள்களால் மிகவும் வெகு சிறப்பான முறையிலே இந்த மகோத்சவ திருவிழாவானது குடும்பமாக சேர்ந்து அனைத்து மக்களும் மிகவும் ஒற்றுமையாகவும் இறைவனுடைய பக்திபூர்வமாகவும் இந்த மகோத்சவத்தை ஒவ்வொரு நாட்களிலும் காலையிலும் மாலையிலும் எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு இந்த உபயங்களை ஏற்று மிகவும் சிறப்பான முறையிலே கொண்டாடி வருகின்றார்கள். இந்த ஆலயத்துக்கு நான் கடந்த 3 வருடமாக சர்வசாதமாக வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வருடம் 3வது வருடம் மிகவும் சிறப்பான முறையிலே எங்கள் உத்தம குருக்கள் ஆலய குருக்கள் ஐயா சிவஸ்ரீ மாதளன் குருக்கள் ஐயா அவர்களினாலே இந்த ஆண்டு மகோத்சவமானது மிகவும் சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு மக்கள்களும் மிகவும் ஒற்றுமையாக இந்த டென்மார்க் நெஸ்வேல் பதியிலே பார்த்தது என்னவென்றால் எல்லோருமே ஒற்றுமையாகவும் மற்றது நல்ல அன்பாகவும் நாங்கள் வருகின்ற பொழுது எங்களுக்கு என்ன ஐயா வேணும் என்று சிறப்பான முறையிலே அன்பாகவும் இறை பக்தியுடனும் இந்த திருவிழா காலங்களை ஒவ்வொரு வருடமும் தோறும் சிறப்பான முறையிலே செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு எல்லாம் வல்ல கற்பக விநாயக பெருமான் பரிபூர்ணமான அருள் செய்ய வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு கற்பக விநாயக பெருமான் என்கின்ற நாமத்தை இந்தியாவிலே பார்த்தீர்கள் என்றால் பிள்ளையார்பட்டியில் இருக்கின்ற விநாயக பெருமானுக்கு கற்பக விநாயக பெருமான், அதாவது நாங்கள் கேட்கின்ற வரங்களை கொடுக்கக்கூடியவர் கற்பக விநாயகர். ஆகவே அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்கு வருடா வருடம் இந்த மகோத்சவமானது மிகவும் சிறப்பான முறையிலே அடியவர்கள் ஆலய நிர்வாக சபையினர்கள் அவர்களினாலே இந்த வருடம் தோறும் மிகவும் சிறப்பான முறையிலே நடத்தி வருகின்றார்கள். காலங்களிலே வருகை தந்து விநாயக பெருமானுடைய வழிபாடு ஆற்றி விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஹரஹர நம பார்வதி பதஜே ஹர மகாதேவா. நாங்கள் டென்மார்க் இந்த கற்பக விநாயகர் கோயிலில் நிற்கிறோம். இவ நாதஸ்வரம் தவள் எல்லாம் ஸ்ரீலங்காவில் இருந்தால் நீங்கள் வர வைக்கப்பட்டிருக்கணும். இப்போ அவையும் என்ன எப்படி இந்த கோயிலுக்கு எப்படி வந்ததண்டத்தையும் மற்றது இந்த டென்மார்க்கின்ற கோயில்கள் ஊரில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் எப்படி எல்லாம் முன்னாடி நம்மண்டா நாங்கள் இங்கே இருந்து பார்க்குறத விட வெளியிலேருந்து வந்து என்ன மாதிரி அவையோட உணர்வுகள் இருக்குது இங்கே கோயில்கள்ன்றதையும் ஒரு கேட்டார். வணக்கம், என்னுடைய பேர் முருகானந்தம் பிரேமானந்த். நாதஸ்வரம் தான் என்னுடைய பரம்பரை தொழில். தச்சமே இப்போ வேல்முருகன் ஆலயத்தின் அழைப்பின் பேரில் இங்கே வந்து இந்த பிள்ளையார் கோயிலையும் நாங்கள் இப்போ வாய்ச்சி கொண்டிருக்கிறோம் திருவிழாக்கு. கோண்டாவில் 2001ஆம் ஆண்டிலிருந்து ஐரோப்பா கோயில்களில் வந்து போயிருக்கிறேன். நான் எங்களோட கலாச்சாரத்தில் இது ஒரு முக்கியமான இதாக இங்கே பேணி வருகிறார்கள். கஷ்டப்பட்டு தான் அதை செய்து கொண்டு வருகிறோம். நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவைகளோடு ஒத்துழைச்சி எங்களுக்கும் உழைப்பாகுது. எங்களோட ஒரு வித்தியாசமாக இருக்குது. இங்கே இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊரில் வந்து நாங்கள் இந்த எங்களோட கலாச்சாரங்களை கோயில் ஆலயங்கள் மங்கள நிகழ்ச்சிகளை நடத்துகிறது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மிகுந்த கஷ்டப்பட்டு தான் இதை இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். சில இடங்களில் சொந்தமாக இடங்களெல்லாம் வாங்கி அந்தளவுக்கு எல்லாம் முன்னேற்றமாக போய் கொண்டிருக்கு. அந்த இளங் சந்ததியும் வந்து அதை நல்லா முன்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த வந்த முருகன் கோயிலில் பார்த்தேன் தேர் திருவிழாக்கு. ஒரு இளம் இங்கே பிறந்து வளர்ந்த சந்ததி முன்னேற்றமாக அந்த கலாச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்களுக்கும் நல்ல ஆதரவை தரார். நான் சுரம்தாவில்னு சொல்லுவேன், விருப்பமாக மாமா அங்கள் என்ன வேணும், தண்ணி வேணுமோ சாப்பாடு வேணுமோ எல்லாம் கவனித்து நல்ல மாதிரி வந்துருக்க. என்னோட தவள் வித்வான் காண்டி இருக்க அவர் கொஞ்சம் கலைப்பேன். அதுபடி சுவிஸில் 2001 எங்களோட அண்ணா ஒரு ஆள் அங்கே இருக்கார். அவற்றை அறிமுகத்தோடு முதல் அங்கே வந்தேன். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேணும்னு சொன்னால் குமர ஒரு பாலச்சந்திரன்,
அதில் சூரிச்சில் வசிக்கிறார். அவர் தான் என்ன முதல் கூப்பிட்டது. ஜெர்மனில் ஜெயக்குமாரன் ராமூர்த்தி மற்ற முரளி எங்களில் மங்களேசை வழங்கியது. நீங்கள் ஆலயத்திலேயே தங்குறீங்களா? இந்த இங்கே வந்து இடவசதி இருக்கிறபடியா இங்கே ஆலயத்தில் இருக்கிறோம். எல்லா ஆலயத்திலையும் அது இருக்கும் இருக்காது. எங்களுக்கு வீடுகளில் தங்க இடம் தந்து சாப்பாடு உணவு தந்து ஆதரவு எல்லாரும் தந்து கொண்டிருக்கணும். நீங்கள் வந்தோடனே இந்த வெளிநாட்டுக்கும் உங்கள் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டக்குன்னு தெரிஞ்சிருக்கும்ல, என்னத்தை நீங்கள் உணர்றீங்க? அது கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. திடீரென்று நாங்கள் அங்கே வெயிலுக்கு கிடந்து காஞ்சி போட்டு வாழ்ந்தாங்க. இங்கே கொஞ்சம் குளிராக இருக்கும். அப்போ அது கொஞ்சம் சில நேரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பிறகு கொஞ்சம் நாள் போக போக கொஞ்சம் அது பழக்கத்துக்கு வரும். அப்படி வாரீங்க அதேமா 3 மாதம் தான் நேமா இங்கே நிற்கிறேன் நாங்கள். போயிட்டு திருப்பி ஒரு ஆசையாக இருக்கும் என்ன திருப்பி இங்கே மக்களை சந்திக்கணும்னு. அது அது உண்மையான எங்கட மக்களோட தான் எங்களோட வாழ்க்கை எப்போ எங்கே போனாலும் எங்களோட மக்களோட தான் எங்களோட இதோடு தான் போய்கொண்டிருக்கும். அப்படி போய்கொண்டிருக்கும். இங்கே கோயிலுக்கும் அங்கே இப்போ இங்கே வந்து எங்களோட நாட்டு வசதிக்கு ஏற்ற மாதிரி தானே செய்கிறோம். அதில் நீங்கள் என்னத்தை நீங்கள் அதை உணர்வீங்க? எப்படி இருக்கு உங்களுக்கு அதை பார்க்க? இல்லை, இது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னு சொன்னால் நாங்கள் அங்கே பிறந்த தேசத்தில் பிறந்த விதோ 300 400 500 வருஷம் ஒரு கோயிலையும் கட்டி ஆண்டு அதை பழக்கப்பட்டு கொண்டு வந்தது. இது ஒரு 25 வருஷம் 20 வருஷத்துக்குள்ள அதை திடீரென்று ஒரு புதுசாக உருவாக்கி அதை சொல்ல ஆச்சரியமாகவும் இருக்குது. எங்களுக்கு அது சந்தோஷமான விஷயம். இந்த எங்களோட மதங்கள் எங்களோட இது கலாச்சாரத்தை கொண்டு போகிறோம். அது முக்கியம். அது முக்கியமாக இங்கே உள்ள ஆக்கள் கூடுதலாக அதை கடைப்பிடிக்கணும். அதை அந்த பிள்ளை ஊட்டிகளை அதை வழிப்படுத்தி அந்த நெறியோடு கொண்டு வந்து கொண்டிருக்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நான் இங்கே ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இந்த பிள்ளைகள் கோயிலோட நின்று அவ்வளோ தூரத்துக்கு பாடுபடினோம். அங்கே கூட நான் சில நேரம் கவனக்குறைவாக இருக்கிறதா பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து அது கூடுதலாக அது பக்தி அந்த நெறியில் போய்கொண்டு நல்ல விஷயம். டென்மார்க் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் நினைக்கிறேன். அந்த குறுகிய மக்களுக்குள்ள இவ்வளோ விஷயம் ஜெர்மன் சுவிஸோட ஒப்படைக்கல நிறைய மக்கள் இங்கே வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இங்கே இருக்கணும். அந்த அப்படி இருந்தும் ஒற்றுமையாக நடக்கிறது அது ஒரு பெரிய ஒரு கொஞ்சம் பேர் என்றாலும் அது அந்த ஒரு மணித்துளி மாதிரி அது நல்ல விஷயமா இருக்குது. நிறைய பேர் நிறைய இதுகளில் இருக்கிறத விட ஒரு 1-2 பேர் அப்படி இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்குது. நன்றி. நான் இனிமையூர் காண்டிவன் தவளித்துவான். நாங்கள் டென்மார்க்குக்கு எங்களை வேல்முருகன் ஆலயத்துக்கு மகோத்சவத்துக்கு அழைத்திருந்தார்கள். அந்த மகோத்சவம் முடிஞ்சு நாங்கள் இப்போ நெஸ்ட்வில் கற்பக விநாயகருக்கு மகோத்சவத்தில் சேவை ஆற்றி கொண்டிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐரோப்பா கண்டம் டென்மார்க் வந்து எங்களோட தொழில் நிமித்தம் வந்து நாங்கள் தொழில் செய்வது. நன்றி, சந்தோஷம். நீங்கள் இங்கே வந்தது உங்களோட ஃபேமிலி எப்படி சொல்லி வெளிநாட்டில் போய் நீங்கள் வாசிக்க போகிறது உங்களோட ஃபேமிலி விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்து ஒரு 3 மாதம் விசாவில் அமர்ந்திருக்கிறோம். ஃபேமிலியை கொஞ்சம் மிஸ் பண்ணுவீங்க தான். சந்தோஷம் தானே? அவை சந்தோஷம் தானே. எங்கள் தொழில் நிமித்தம் நாங்களும் வெளியூர்கள் போய் 4 தமிழ் மக்களை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். இல்லை அவை இப்போ சின்னாக்கெல்லாம் படித்து கொண்டிருக்கணும். தொழில் ஆர்வம் இருக்குது. அவையிலும் பனி தொழில் வரணுமா? நன்றி நன்றி.